பொறுப்பு. ஒரு சம்பவத்தை எழுதுறாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நீதியான ஆட்சியாளர். 10 வருஷம் ஆட்சி செய்தாரு. நீதமான ஆட்சி. பணம் இருந்து, பட்டம் இருந்து, பதவி இருந்து, அந்தஸ்திருந்து, கண்ணியம் கௌரவம் எல்லாம் இருந்து ஏழையாகவே ஆட்சிக்கு வந்தார். உடுப்பு இல்லாத மாதிரி கிழிந்த ஆடைகளை உடுத்து கொண்டுதான் ஹுதுபா மேடைகளில் ஹுதுபா செய்வாரு. அந்த அளவுக்கு உள்ள ஒரு ஹலீஃபா தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. கவனமாக கேளுங்கள் சம்பவங்களை. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களிடத்தில் ஒரு வாப்பா பிள்ளையை கூட்டிக் கொண்டு வருகிறாரு. ஒரு வாப்பா பிள்ளையை அழைத்து கொண்டு வருகிறாரு. வாப்பா வந்து ஹலீஃபாவிடம் சொன்னார், ஹலீஃபா, என்னுடைய மகன் சொல் பேச்சு கேட்கிறான் இல்ல ஹலீஃபா, என்னுடைய மகன் நான் சொல்வதை கேட்கிறான் இல்ல ஹலீஃபா. அப்படி என்று சொன்ன உடனே மகன் ஹலீஃபாவை பார்த்து என்ன கேட்டான் தெரியுமா? ஹலீஃபா அவர்களே, ஒரு வாப்பாவுடைய கடமை என்ன, ஒரு வாப்பாவுடைய பொறுப்பு என்ன ஹலீஃபா? ஹலீஃபா சொன்னார்கள், ஒரு வாப்பாவுடைய முதலாவது பொறுப்பு என்ன தெரியுமா? ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்காக வேண்டி அந்த வாப்பா சாலிஹான மனைவியை, மார்க்கமுள்ள, ஈமானுள்ள, இஸ்லாமுள்ள, நட்பண்புள்ள மனைவியை முதலாவது திருமணம் செய்ய வேண்டும். இது முதலாவது கடமை வாப்பாவுடைய. இரண்டாவதாக சொன்னார்கள், அதற்கு பின்னால் ஒரு குழந்தை பிறந்தா நல்ல பேர் வைக்க வேண்டும். மகன் சொன்னான், வாப்பா, எனக்கு என்னுடைய வாப்பா வைத்த பேர் என்ன தெரியுமா? ஜுகுல், மலத்தை உருட்டக்கூடிய வண்டி என்று என்னுடைய வாப்பா பேர் வைத்தார் ஹலீஃபா. மூணாவதாக சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, மூணாவது கடமை என்ன தெரியுமா? குர்ஆனை படிச்சு தரதுதான் வாப்பாவுடைய கடமை. மூணாவது சொன்னாங்க, மகன் ஹலீஃபா, இந்த மூணையும் என்னுடைய வாப்பா எனக்கு செய்யல ஹலீஃபா, இந்த மூணையும் என்னுடைய வாப்பா எனக்கு செய்யல. என்னை பெற்றெடுப்பதற்காக வேண்டி என்னுடைய வாப்பா திருமணம் செய்த பெண்மணி யார் தெரியுமா? நெருப்பு வணங்கி ஒரு மஜூசியை திருமணம் செய்து கொண்டு வந்தார் என்னுடைய வாப்பா. இரண்டாவதாக சொன்னாங்க, நல்ல பேர் வைக்கல எனக்கு என்னுடைய வாப்பா. மூணாவதாக சொன்னாங்க, குர்ஆன்ல இருந்து ஒரு ஹர்ஃப் கூட, ஒரு எழுத்து கூட என்னுடைய வாப்பா எனக்கு படிச்சு தரல ஹலீஃபா என்று சொன்ன உடனே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அசாவை எடுத்தார்கள், பிரம்பை எடுத்தார்கள். மகனுக்கு அடிப்பதற்கு அல்ல, வாப்பாவுக்கு அடிப்பதற்கு. கண்ணியமானவர்களே, வாப்பாவுடைய பொறுப்பு, உம்மாவுடைய பொறுப்பு நல்ல பேர் வைக்க வேண்டும். அதற்கு பின்னால குர்ஆனை படிச்சு கொடுக்கணும். அதற்கு பின்னால 1 வயதில் இருந்து 7 வயது வரைக்கும் என்னுடைய குழந்தைக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும், நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும், நல்ல அஹ்லாக், நற்குணங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும், நல்ல எவ்வாறு மரியாதை செய்ய வேண்டும், சிறியவர்களுக்கு எவ்வாறு இரக்கம் காட்ட வேண்டும், பெரியவர்களுக்கு எவ்வாறு மரியாதை செய்ய வேண்டும் என்கிற விடயத்தை 1 வயதில் இருந்து 7 வயது வரைக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். 7 வயதில் இருந்து 14 வயது வரைக்கும் என்னுடைய பிள்ளை யாரோட பழகிறான், யாரோட இருக்கிறான், யாரோட போறான், யாரோட வாரான்,
யாரோட நட்பு வைத்திருக்கிறான், இரவையில் தூங்குறானா இல்லையா, என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதாக 7 வயதிலிருந்து 14 வயது வரைக்கும் பார்க்க வேண்டும். கண்ணியமானவர்களே, நான் பெற்றெடுத்த முதலாவது பிள்ளை, நான் பெற்றெடுத்த முதலாவது ஆண் பிள்ளை, நான் பெற்றெடுத்த முதலாவது பெண் பிள்ளை, நான் பெற்றெடுத்த கடைசி பிள்ளை. எல்லாத்தையும் செய்கிறோம். படிப்பை கொடுத்தோம், பணத்தை கொடுத்தோம், வீடை கொடுத்தோம், வாகனத்தை கொடுத்தோம், நல்ல டாப் லெவல் உள்ள ஸ்கூல்ல படிக்க வச்சோம், நல்ல இங்கிலீஷ் ஸ்கூல்ல நல்ல காசு கட்டி படிக்க வச்சோம், விலை உயர்ந்த மொபைல் போனை வாங்கி கொடுத்தோம், நல்ல வாகனத்தை வாங்கி கொடுத்தோம். மார்க்கத்தை கொடுக்கல, இஸ்லாத்தை கொடுக்கல, ஈமான கொடுக்கல. எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கல, எதை கொடுக்க வேணாவோ அதைத்தான் கொடுத்திருக்கிறோம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு. வழிகட்டு போகிறதா என்னுடைய பிள்ளை? நான் சொல்வதை கேட்கிறான் இல்லையா? என்னுடைய பிள்ளை தான் தோண்டித்தனமாக நடக்கிறானா? என்னுடைய பிள்ளை கெட்டவனாக இருக்கிறானா? என்னுடைய பிள்ளை இரவையில் தூங்குறான் இல்லையா? என்னுடைய பிள்ளை சுத்தி கொண்டு வாப்பா உம்மா எல்லாரும் தூங்கினத்துக்கு பின்னால வந்து கதவை தட்டுகிறான். இது யார் ஆரம்பிச்சது? வாப்பா உம்மா தானே. ஆரம்பத்தில் சரியான முறையில் எங்களுடைய குழந்தை வளர்க்கப்பட்டிருந்தால் பிற்காலத்திலே என்னுடைய பிள்ளை சிறந்த இடத்தில், சிறந்த ஒரு அந்தஸ்தில், சிறந்த ஒரு மைதான